வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஓப்போட புது ஓப்போ F29 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. IP69 வாட்டர் ப்ரூஃப், அப்புறம் வந்து 300% நெட்வொர்க் பூஸ்ட், அப்புறம் வந்து 6500 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ஆர்மர் பாடின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 128 GB வேரியன்ட் தான். அப்புறம் இதோட சார் வேல்யூன்னு வரையில ஹெட் சார் பார்த்தீங்கன்னா 1.119, அப்புறம் பாடி சார் பார்த்தீங்கன்னா 0.892. சரி, ஓகே, இப்போ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் என்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க், சிம் இஜெக்டர் டூல்லாம் கொடுத்துட்டு ஒரு நல்ல சூப்பர்பான கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கேஸ் தான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங் கேபிளும் சார்ஜரும் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 45 வாட் சார்ஜர்லாம். ஸோ நம்ம இதோட ரேட்டிங்குமே வந்து பார்த்துடலாம். 11 volts, அப்புறம் வந்து 4.1 amp. சரி, ஓகே, இப்போ நான் வந்து ஃபோனோட கவரை வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் தான். இந்த பர்பிள் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக வர லெவலில் இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோன் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ். மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் கரூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா, உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கரூரில் இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து ஐக்யூவோட ஃபோன்ஸ், நத்திங்கோட ஃபோன்ஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸ், மோட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. ஸோ ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. இது போக உங்ககிட்ட வந்து நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸுமே வந்து இருக்குது, LED ப்ரொஜெக்டர் மாதிரி. அண்ட் மொபைல் பேக் சைடில் ஒட்டுற ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஜெட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஓப்போ F29 5G ஃபோனை நீங்கள் வந்து மிஸ்டர் தமிழா மொபைல்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 rupees ஒர்த்துள்ள இந்த தார் LED ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஃபோனை வந்து மிஸ்டர் தமிழா மொபைல்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன தான் பிளாஸ்டிக் கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அது வேறு லெவல் ப்ரீமியமாக வந்து இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான கிளிட்டரி மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால இது ரொம்பவுமே ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் அதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மச்சஸோ ஸ்க்ராச்சஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆகாது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதில் வந்து 6500 mAhக்கான ஒரு மேசிவான பேட்டரி இருந்தாலுமே இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக அண்ட் ஓரளவுக்கு நல்லா ஸ்லிம்மாகவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டிசைனுக்கு வந்து நம்ம 10/10 வந்து கொடுத்துடலாம். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிரைமரி மைக்ரோஃபோன் வந்து இருக்குது. அப்புறம் டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் கீஸ் வந்து இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதில் நமக்கு வந்து 360 டிகிரி ஆர்மர் பாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டியூரபுளாக வந்து இருக்கும். அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP68 அண்ட் IP69க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃபோனில் வந்து கிட்டத்தட்ட 18 டைப்ஸ் ஆஃப் லிக்விட் வரைக்குமே இது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்னு வந்து ஓப்போ வந்து கிளைம் பண்ணுறாங்க. அப்புறம் கலர்னு வரையில இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.7 inchக்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ நான் அதை வந்து காமிக்கிறேன். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ செலக்டில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ்டு 120 ஹெர்ட்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்ன கலர் மோட்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்க்ரீன் கலர் மோட். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 மோடு வந்து இருக்குது, விவிட் அப்புறம் நேச்சுரல். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கலர் டெம்பரேச்சருமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் டோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா தாறுமாறாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்குன்னு நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அடுத்து ப்ராசஸர்னு வரையில இந்த ஃபோனில் வந்து 4 nanometerல பில்ட் பண்ண ஸ்னாப் ட்ராகன் 6 Gen ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க.
அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்போட ட்ரினிட்டி இன்ஜின்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வந்து இருக்குது. இது போக 8GBக்கான எக்ஸ்பேண்டபிள் ரேமுக்கான சப்போர்ட்டுமே இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஃபோனில் என்னென்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து 360 டிகிரி நெட்வொர்க் பூஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சிக்னல் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டினா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை விட பெட்டர் பெர்ஃபார்மிங் ஃபோன்ஸ் வந்து நிறையா வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் கேஷுவல் யூசர்ஸ்க்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பிரச்சனையே வந்து இருக்காது. கேஷுவல் யூசேஜுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். அப்புறம் பேட்டரின்னு வரையில் முன்னாடி பார்த்த மாதிரி இதில் வந்து 6500 mAhக்கான ஒரு மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 6 Gen 1 ரொம்பவே பவர் எஃபிஷியன்ட்டான சிப்னால பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து இருக்குது. ஈஸியாக 2 டேஸ்க்கு மேலே இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். அண்ட் சார்ஜிங்னு வரையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி 45 வாட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சார்ஜிங்குமே நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து ஏறிடும். நெக்ஸ்ட் கேமராஸ்னு வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 MP பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னோட மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ இருக்குது. வீடியோவில் மேக்ஸிமம் நம்மளால் பேக் கேமராவில் வந்து 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேட்லி நம்மளால் வந்து 1080p 30 FPS வரைக்கும் தான் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து இருக்குது. ஃபோட்டோவில் மேக்ஸிமம் நம்மளால் வந்து 10x வரைக்கும் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் போர்ட்ரேட் மோட் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஃபில்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. மோடில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நைட் மோட், ஹை ரெசல்யூஷன், பனாரோமா, ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூயல் வியூ, அண்டர் வாட்டர், ஸ்டிக்கர், அப்புறம் டாக்குமெண்ட் ஸ்கேனர். ஸோ இந்த ஃபோனில் நமக்கு வந்து IP69 ரேட்டிங் இருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்டர் வாட்டர் மோட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 15 அண்ட் ColorOS 15 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ColorOS 15 பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அனிமேஷன்லாம் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இந்த பிரைட்னஸ் அனிமேஷன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து இருக்குது. அண்ட் ஃபீச்சர் வைஸ்மே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு One UIக்கு அடுத்து ColorOSல தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வெர்ஷன், ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 15 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங் நிறைய இந்த ஃபோனோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் எவ்வளோன்னு வந்து தெரியல. ஏன்னா நான் அது வந்து லான்ச்சுக்கு முன்னாடி ஷூட் பண்ணிருக்கேன். லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸிங் அண்ட் பேங்க் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் என்னங்கிறது வந்து நான் வந்து கமெண்ட்ஸில் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ என் கெஸ் படி இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அண்டர் 25,000 rupeesக்குள்ளே இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு நல்ல மீடியா சென்ட்ரிக் ஃபோன் வந்து சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு நல்ல தாறுமாறான மான்ஸ்ட்ரஸ் பேட்டரி இருக்கனால நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் அது போக நமக்கு வந்து டிஸ்பிளேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், இதோட பெசல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே சிமெண்ட்ரிக்கலாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டரி லைஃப் அண்ட் நல்ல டிஸ்பிளேயோட உங்களுக்கு ஒரு ஃபோன் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.